Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 7 matrices and determinants exercise 7.3 fifth sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூசிங் ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக்கு. ஓகே, 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒன்லி. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துறணும், எக்ஸாம்லேயும் சேர்த்து பார்த்துறணும். இதோட பார்த்தா 1 சம்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே படிச்சுது மறந்துடாத. ஈவன் கொஸ்டினை வந்து டெல்டான்னு முதல்ல டினோட் பண்ணி எடுத்துக்கோ சரிங்களா. 4 மைனஸ் எக்ஸு 4 ப்ளஸ் எக்ஸு 4 ப்ளஸ் எக்ஸ் சரியா. நெக்ஸ்ட்டு 4 ப்ளஸ் எக்ஸு கீழேயும் 4 ப்ளஸ் எக்ஸு 4 ப்ளஸ் எக்ஸ் டயகனல் மட்டும் 4 மைனஸ் எக்ஸ் வருது அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுனோம்னா. மேலேயும் 4 ப்ளஸ் எக்ஸு. ஓகே ரைட். இப்போ இந்த டெல்டாவோடைய வேல்யூ 0 ஆகணும்னா என்ன, நம்ம எக்ஸுக்கு போல் வேல்யூ கொடுத்தோம்னா அது 0 ஆகும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ டெல்டா வேல்யூ என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே 4 4 4ன்னு வந்துடும். இங்கேயும் 4 4 4ன்னு வந்துடும். இங்கேயும் 4 4 4ன்னு வந்துடும். அப்போ மூணுமே ஐடென்டிக்கல், அதனால் 0. மூணுமே ஐடென்டிக்கல்னால் என்னது, C1 ஐடென்டிக்கல், C2 ஐடென்டிக்கல், C3 3 கோடு போடணும். ரைட்டு. அப்போ 0 வந்தனால 0ன்றது ஃபேக்டர் தான், ஆனால் இது வந்து ஐடென்டிக்கல் 3 வந்திருக்கு. அதனால் இதை 2 டைம்ஸ் எழுதணும். 0,0 ட்வைஸ்ன்னு அர்த்தம், ஃபேக்டரு ட்வைஸ் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஃபேக்டர் சார்னு எழுதணும்னா 0,0ன்றத சொல்யூஷன். இது ரெண்டும் சரி ரைட். என்ன சால்வ் தானே கேட்டிருக்கு. அப்போ சொல்யூஷன் ஃபேக்டர்னால் x மைனஸ் 0 அந்த மாதிரி எழுதுறது, x மைனஸ் 0 அப்படின்ட்டு, இல்லை x,xன்னு எழுதிக்கலாம். சரி, ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். மூணாவது புட்டு தட் இஸ், அதாவது x ஈக்குவல் டு -12 கொடுப்போம். -12 கொடுத்தா டெல்டாக்கு என்ன ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இது ஒரு சொல்யூஷன் அர்த்தம். அப்போ டெல்டாக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். x கொடுத்தோம்னா -12 கொடுத்தோம்னா 16 சரிங்களா. அடுத்து என்ன வருது, -8, அடுத்து ஒரு 16, அடுத்து என்ன வருதுடா தம்பி 4 ப்ளஸ் இது எக்ஸுக்கு தானே -8, எக்ஸுக்கு வந்து -8, இதுவும் -8, இதுவும் -8, இது 16, இதுவும் என்னது 16 ரைட்டா. ரைட். இப்போ எதுவும் நம்மளுக்கு வெளியில் எடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தனா தான் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். ஆன்சர் சரியாக தப்பான்னு பார்க்க முடியும். இப்போ இது 3 ஆட் பண்ணோம்னா எது 3 டிட்டர்மினன்ட்டு இப்படி R1க்கு எழுத போகிறேன். R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 ஆட் பண்ணி எழுதுனோம்னா இதோட இது சேர்ந்துச்சுன்னா 0 ஆயிரும். இதோட இது சேர்ந்துச்சுன்னா மேலே 0 ஆயிரும். இதோட இது சேர்ந்துச்சுன்னா மேலே என்ன ஆயிரும், இதில் 8 ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. என்ன மிஸ் ஆகிருக்குன்னு பாரு. இதில் 8 அப்படின்றது இதுக்கு வருமா இதுக்கு வருமா 16. 4 ப்ளஸ் எக்ஸு 4 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா -8, அதுக்கு -8 தான் வரும். மேலே உள்ளதுக்கும் -8 தான் வரும் சரிங்களா. ரைட். அப்போ இதுக்கும் -8 தான். அப்போ இது ஆட் பண்ணால் 0 வந்துடும். மற்றெல்லாம் அப்படியே எழுதிக்க. -8 16 -8 16 -8 இதுவும் -8 தான். சரி ஓகே. இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்தோம் -2 கொடுத்துருக்கோம். அப்போ இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதி, சொல்யூஷன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதி 0,0 எக்ஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன்ஸ் ஆர் 0,0 என்னது -12 அப்படின்னு எழுதுனா போதும். ஃபேக்டரி தியரத்தை யூஸ் பண்ணி செய்யணும்னு சொன்னாங்கன்னா நம்ம வேறு மாதிரி செய்யணும் விருப்பப்பட்டோம்னா நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா. சொல்கிறது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ஓகே, தேங்க்யூ. சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஃபேக்டரி தியரம்னா அந்த எம் கண்டுபிடிக்கிறது தான் ஃபேக்டரி தியரம். ஓகே, முன்னாடி செஞ்சோம்ல அதை வேணும்னா திருப்பி ஒன்று செஞ்சு காட்டுறேன் உனக்கு. ஓகே, எது உனக்கு ஸ்கூலில் சொல்கிறாங்களோ செஞ்சுக்கோ. குட்.